அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா, ஆத ரசத்தை லிங்கத்திலேருந்து ரசத்தை பிரிச்சுட்டிங்க. அந்த பிரித்த ரசத்தை சுத்தப்படுத்தணும். தோஷங்கள் 7 ஷட்டை ரிமூவ் பண்ணுறது, நாகத்தெல்லாம் வெளியே எடுக்கணும். அதுக்கு ரொம்ப கடினமான ஒரு முறைகள் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, செங்கல்ல அரைக்கிறது, மஞ்சளில் அரைக்கிறது, வெத்தலை சாறு விட்டு அரைக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஒரு பொருட்களை வச்சு உப்பை போட்டு எலுமிச்சம் சாறு விட்டு இந்த மாதிரி அரைச்சி 7 ஷட்டை 7 ரகமாக பண்ணால் பிரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு அது சாத்தியமாகுது அப்படின்றது கேள்விக்குரியதான். எளிமையாக ரகசியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ரசத்தை சுத்தப்படுத்தலாம். எளிமை, ரொம்ப எளிமை. ரசம் தான் மெயின், சுத்தப்படுத்துறது தான் மெயின். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே எடுத்துன்னு போகணும். ரசத்தை சுத்தப்படுத்தாமல் அணியும் போது பலவிதமான நோய் நொடிகள் வரும். ஏகப்பட்ட தோஷங்கள் தாக்கும் இந்த ரசத்தை. ஏன்னா நிறைய பேர் தோற்று போயிடுவீங்க அதுக்கு வழி தெரியாமல். இது புத்தகத்திலேயோ ஒரு குருவோ கற்றுக் கொடுக்குற பாடம்னா கூட அது நம்மளுக்கு சாத்தியமாகுதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ தான் ரசத்தை ஜெயிக்க முடியும். ரசத்தில் நீங்கள் சுத்தப்படுத்துகிற முறை தெரிஞ்சாவே ரசத்துக்கு நீங்கள் குருவாகிடுவீங்க. சிவபெருமானோட அருள் கிடைக்குதுன்னு அர்த்தம். ரசத்தை சுத்தப்படுத்தாமல் நீங்கள் என்ன பொருளை போட்டு அதில் செங்கலை போட்டோ வேற கத்தாழை சாறு விட்டோ என்னென்ன பொருள் விட்டாலும் அதோட தோஷம் உள்ள நிற்கும். ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு பல வருடமாக பயிற்சி எடுத்தவங்களுக்கு கூட தோற்றுருவாங்க. ஏன்னா ரகசியமான விஷயத்த சொல்லித்தர மாட்டாங்க. நான் இதை பாருங்க, ரசம் பாருங்க சுத்தமாக இருக்கா? 2 முறை தான் ரசத்தை சுத்தப்படுத்துறதுக்கு. 2 முறை இருக்குது. பல விஷயம் ரசத்தில் இருக்கிற தோஷத்தை எல்லாம் எடுத்துரும். ஷட்டை ரிமூவ் ஆகிடும். அத்தனை ஒரு குற்றங்களும் எடுக்கிற முறையை நான் கற்று கொடுக்குற முறையை பயன்படுத்தி பாருங்கள். ரசத்தை சுத்தப்படுத்துகிற முறை 2 பொருளை வச்சு ரசத்தை சுத்தப்படுத்தலாம். ஒரு சின்ன குறையும் இருக்காது. இந்த ரசத்தை மருந்துக்கு எடுத்துன்னு போகலாம், டெஸ்டிங் கூட பண்ணிக்கலாம். நான் சொல்கிற முறையை சுத்தப்படுத்தி பாருங்கள். லேபில் போயிட்டு ரசம் சுத்தமாயிடுச்சா அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணால் கூட அந்த ரசம் 100% சுத்தமாக இருக்கும். ஒரு சின்ன குறைபாடு கூட இருக்காது. அந்த மாதிரி பயிற்சி தான் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். ஆன்லைனில் தான். ரொம்ப குறைஞ்ச கட்டணம் தான். ஏன்னா சொல்லி கொடுக்குற முறை தான் ஃபஸ்ட்டு வேணும் ரசத்தை சுத்தப்படுத்துறதுக்கு. அது நீங்கள் வீட்டில் இருந்தே ஆன்லைன்லேயே நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். புரியுதுங்களா? ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து பயணம் பண்ணி உக்காஞ்சிக்கின்னு அடிமையெல்லாம் இருக்கணுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. தெரிஞ்சிக்கின்னா நீங்கள் வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள். அதில் இருக்கிற குற்றங்களை நீங்கள் எடுக்கலாம். இதை பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் ரசம். புரியுதுங்களா? ரசம் கண்ணாடி மாதிரி இருக்கணும். இது மேலே தூசி எதுவுமே இருக்கக்கூடாது, தோஷங்கள் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஆன்லைனில் கற்றுக் கொடுக்கப்படும். இதோட கட்டணம் 3700 ரூபா கட்டணம். இந்த ரசத்தை சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும் தோல்வியே அடைய மாட்டீங்க. ஒரே நாள் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். அப்பயே உடனே சுத்தமாகிடும் ரசம். 7 ஷட்டை உடனே ரிமூவ் ஆகும். அதுக்குன்னு சில முறைகள் உண்டு. அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். பல நாட்கள் ரசத்தை சுத்தப்படுத்தணும், டைம் எடுத்துக்கணும்லாம் கிடையாது. உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே ரசம் எப்படி ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் அரைக்கும் போது அதே அதுக்குள்ளே கலந்துரும். ரசம் திருப்பி அதுவே ஓப்பன் பண்ணி விட்ரும். ரசத்தில் இருக்கிற தோஷம் எல்லாமே போயிட்டதுக்கப்புறமா அதுவே ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்போது அந்த ரசம் தூய்மை ஃபுல்லாக சுத்தமாகிடுச்சின்னு அர்த்தம். முயற்சி பண்ணி பாருங்கள். நான் கற்றுக் கொடுக்குற பாடம் இதெல்லாம் எதுக்கு பதிவில் போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசத்தை சுத்தப்படுத்துகிற முறையை சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்ட ஒரு விஷயம்.
இது ரகசியமாக வச்ச விஷயம். நீங்களே பண்ணுங்க பாருங்கள். வீட்டில் குழி கல்வம் கம்பல்சரி இருக்கணும். 3700 ரூபாய் இதுக்கு கட்டணும். விருப்பம் இருக்கிறவங்க இதில் வந்து பேர் கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஒளிவு மறையெல்லாம் இருக்காது. ரசத்தை தொடுறதுக்கு ஆண்டவனோட வலுவும் வேணும், உங்களோட குலதெய்வத்தோட வலுவும் வேணும். உங்கள் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை இவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுக்கு ரசம் தூய்மையாக சுத்தப்படும். முயற்சி பண்ணி பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்லைன் வகுப்பு மட்டும்தான். இதுக்கு வந்து நேரடி வகுப்பு கிடையாது. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் ஃபார்முலா தான் இது. புரியுதுங்களா? 10 நிமிஷம் ஃபார்முலா தான். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட டைமிங்கை வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் தோத்துட்டோம், இந்த மாதிரி தூய்மையாக கிடைக்கும் ரசம். இது வந்து வித்தை. இந்த வித்தைக்கு தான் கட்டணும். இதெல்லாம் ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுக்கு நம்ம சொல்லித்தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.